இப்போ அடுத்த இந்த அம்மாவை பார்த்துட்டாங்க. அவனை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணும் வரை நீ என் வலது பாரசத்திலே அமர்ந்துரு அப்படின்னு சொல்லி தன் மகனாகி இயேசு கிறிஸ்துவுடன் பிதா சொல்கிறேன். சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துரு ரைட் ஹேண்டில் எல்லாரும் எராடிகேட் பண்ணுற வரைக்கும். இந்த அம்மாவை பார்த்துருப்பீங்க. இந்த அம்மாவே ஒரு பெரிய அசுத்தாவிங்கிறத நம்ம போன வீடியோலாம் பார்த்துட்டு வந்தோம். இந்த அசுத்தாவி பிடிச்ச இந்த அம்மாவே அசுத்தாவியை துரத்தி கொண்டு இருக்கு. அதுவும் ஒரு ஆம்பளையே கீழே படுக்க வச்சு அப்படி ஹோ ஹோ ஹோன்னு வந்து இது பண்ணி கொண்டு இருக்கிறது. ஒரு பொம்பளை வந்து ஆம்பளையை வந்து இது பண்ணி கொண்டு இருக்கிறது. ஆனால் வேதம் என்ன கூறுகிறது என்றால், மனைவியானவளே நீ உன் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய கிடவன் இருக்கு. இங்கே அப்படி எல்லாம் எதிர்மாறாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது கேட்டால் நான் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறேன். எந்த கர்த்தரிடத்தில்மா நீ ஜெபிக்கிறேன்? நீயே ஒரு அசுத்தாவி பிடித்து போய் இருக்க, நீ எப்படி அசுத்தாவியை துரத்த முடியும்? அதில் உடனே நீயும் மனம் திரும்பு, வேதத்துக்கு திரும்பு, சத்தியத்துக்கு திரும்பு. முதல்ல சத்தியம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ஆழமான சத்தியத்தை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ நிறைய பேர் வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள் குறை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள், ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. ஆமாங்க, நான் நியாயம் தீர்த்து கொண்டு தான் இருக்கேன், நான் குறை சொல்லி கொண்டு தாங்க இருக்கேன். என்ன செய்வீங்க? நான் நியாயம் தீர்க்க தான் செய்கிறேன். ஏன்னா வேதம் என்ன நியாயம் தீர்க்க சொல்லுகிறது, அதனால தான் நான் நியாயம் தீர்க்கிறேன். புரியுதா? அப்படின்னா நியாய தீர்ப்புனா என்ன, ஜட்ஜ்மெண்ட்னா என்னங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் 1 கொரிந்தியர் 6:2. பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அதெல்லாம் நான் நியாயம் தீர்க்கிறேன், நான் குறை சொல்லி கொண்டிருக்கிறேன் என்றால் வேதமே ஃபுல்லாக குறைதானங்க சொல்லுது. இப்போ நான் குறைதானே சொல்ல முடியும், நான் குறை தான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஓகேவா? அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் இப்போ உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்னா என்ன? ஜட்ஜ்மெண்ட்னா என்னன்னா, உங்களுக்கு ஏதோ அந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் மேலே உட்காந்து கடவுள் ஜட்ஜ்மெண்ட் எழுதுவாருங்கிறது ஜட்ஜ்மெண்ட் கிடையாதுங்க. ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு இங்கே ஜட்ஜ்மெண்ட் நடந்து கொண்டு இருக்கிறது. இங்கே உலகத்திலே உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் வேதம் வந்து கூறிக்கொண்டிருக்கிறது. அதைத்தான் வேதம் கூறுகிறது, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அவர் வசனமே உங்களை நியாயம் தீர்க்கும். இப்பொழுது நான் அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் உங்களுக்கு வேத சத்தியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால், இங்கே உங்களுக்கு நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே இதுதான் ஜட்ஜ்மெண்ட். அதுதான் எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம். யோவான் 5:22. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்.